சமூக சேவை இலக்கிய அமைப்புகள் இணைந்து நடக்கும் வான் கடந்த எழுச்சி சித்தர் பாரதி பணிச்செல்வர் தெய்வத்திருநா சண்முகம் அவர்களின் முதலாம் ஆண்டு நிறைவேறு நிகழ்ச்சி படத்திறப்பு புத்தக நிகழ்ச்சி விழாவுடைய இன்றைக்கு மறைந்த சண்முகத்தோடைய ஓராண்டு அந்த நினைவு நாளிலே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். ஒரு அடையாளமாக நம்முடைய சண்முகம் அவர்கள் இலக்கியத்துறையிலே விளங்கியவர்கள். பல்வேறு நந்தினி பதிப்பகம் மூலம் புத்தகங்களை வெளியிட்டு திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற பான்மையும் திருவண்ணாமலை பகுதியுடைய நிலைகளையும் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு பல புத்தகங்களை வெளியிட்டு திருவண்ணாமலைக்கு ஒரு பெருமை தந்தவர் சண்முகம் அவர்கள். நம்முடைய சண்முகம் இந்த சிறிய வயதிலேயே மரணம் அடைவார் யாரும் என்று எதிர்பார்க்காமல் அவர் மரணம் அடைந்து விட்டார். அவர் ஆற்றிய பணிகள் இன்றைக்கு அனைத்து தமிழ் சமூகங்களும் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறது என்றால் அப்படி அவர் இந்த எழுத்துக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி எழுத்தின் மீது ஒரு காதல் கொண்டிருந்தாரோ அப்படி எழுத்தின் மீது காதல் கொண்டவராக நம்முடைய சண்முகம் அவர்கள் இருந்து பல புத்தகங்களை வெளிவருவதற்கும் பல இலக்கியவாதிகளை வெளியே தெரிவதற்கும் அவர் ஆற்றிய பணிகள் உண்மையிலேயே பாராட்ட தகுந்தது. அப்படிப்பட்ட ஒரு அனைவருக்கும் தெரிந்த முகமாக இங்கே இந்தராஜன் பேசும்போது சொன்னதைப் போல எல்லா பகுதியிலையும் இருக்கின்ற அத்தனை இலக்கியவாதிகளையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவராக சண்முகம் அவர் விளங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய மகன் மணிமாறன் ஆஸ்திரேலியாவுடைய இருந்து இங்கே வந்து அவருடைய நினைவு நாளை கொண்டாடுவதில் நாம் எல்லாம் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் அவருடைய எண்ணங்களை இதை போன்ற இளைஞர்கள் பல பேர் அதை போல பின்பற்ற வேண்டும். ஏனால் எழுத்தாளர்கள் இப்பொழுது மிகவும் குறைவாக செல்போன் வந்த காரணத்தால் படிப்பதும் குறைந்து எழுத்தும் குறைந்து இருக்கக்கூடிய காலம். ஆகவே இப்படிப்பட்ட காலத்திலே அந்த நவீன உலகத்திற்கு தகுந்த மாதிரி இலக்கியவாதிகள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவைகளின் வழியாக நம்முடைய இது போன்ற நிலைகளை உருவாக்க வேண்டும். ஆனால் எழுத்துக்கள் என்றைக்கும் இன்றைக்கு நம்முடைய தமிழ் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியிலே எல்லா லைப்ரரிகளும் எல்லா பெரிய நகரங்களிலும் மிக சிறப்பான நூல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல பார்த்தீங்கன்னா பல்லாண்டு காலமான இருக்கின்ற பழைய கால அந்த வரலாற்று அடையாளங்களை எல்லாம் இன்றைக்கு டிஜிட்டல் உலகத்திலே அதை டிஜிட்டல் மயமாக மாற்றி எக்மோரிலே ஒரு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்படி இன்றைக்கு எல்லா பழைய நூல்களும் இன்றைக்கு டிஜிட்டல் வடிவமாக வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான அதிக நிதியை ஒதுக்கி இன்றைக்கு இலக்கியத்துறையிலே அது அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே இத்தனை லைப்ரரிகளை இந்த தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் அவரும் இந்த தமிழின் மீதும் இந்த எழுத்தாளர்கள் மீது வைத்திருக்கின்ற அளவற்ற அன்பின் காரணமாகத்தான் இவை எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. ஆகவே சண்முக வழியிலே நம்முடைய ஊரிலே இருக்கின்ற இளைஞர்கள் அவர் வழியிலே பின்பற்றி அவர்களும் எழுத்தாளர்களாக நல்ல வகையிலே உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.